பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வருத்தத்தையும் கண்ணீரையும் சஞ்சலத்தையும் மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்கள் அவரிடத்திலே ஓடி வரும்போது, ஆண்டவரே எனக்கு இறங்கும் அற்புதம் செய்ய சொல்கிற போது, இந்த உலகத்திலே பாருங்க, எத்தனையோ மக்கள் வருத்தத்திலே, பாடுகளிலே, கண்ணீரிலே அவர்கள் வழி தெரியவில்லை. வழி தெரியாம இன்னைக்கு அநேகர் குடிக்கிறார்கள். சொல்றான், மனம் கசவுள்ளவனுக்கு மதுவான குழு பயில் சொல்லுகிறது போல புண்பட்டு மனதை புகவிற்று ஆற்று. இந்த மனிதன் தன்னை கெடுத்துக் கொள்கிறான். அவனுக்கு இருக்கிற பாடுகளிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து அவனுக்கு மீளுவதற்கு வழி தெரியவில்லை. அநேக குற்றவாளிகள் எல்லாரும் குற்றவாளிகள் அல்ல. அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் எப்படி இந்த தவறிலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி வர வேண்டும் என்று தெரியாமல் அவர் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள். குடிகாரரை கேட்டு பாருங்கள், விபச்சாரிகளை கேட்டு பாருங்கள், விபச்சாரங்களை கேட்டு பாருங்கள். பலவித குற்றங்களை மாற்றி ஒரு சந்தர்ப்பம் உள்ளே அவர்களை திணித்து அதில் வெளியே வர முடியாதபடி அவர் சிக்கி தவிக்கிறதாக அந்த சந்தர்ப்பத்தின் விளைவுகளை நாம் ஆராய்கிறோம். அருமையான தேவ மக்களே, ஒருவேளை எந்த நிலைமையிலும் இருந்தாலும், எந்த பிரச்சனையும் இருந்தாலும், மத்தேயு 11:28 படி வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமா தேவ மக்களே, அவர் இளைப்பாறுதலை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். அலைந்து திரிவதில் ஆத்மாவே நீ ஏன் அலைந்து திரிகிறாய், ஏன் கலங்குகிறாய் என்ற வார்த்தையின்படி நீங்க அலைந்தும் கலங்கியும் திரிய வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபு நீ அலைவதில்லை, அவன் முகம் செத்து போவதில்லை, நீ அலைந்து திரிவதில்லை என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு அங்கும் இங்கும் அலைந்து ஒரு நிம்மதியில்லாத நிலைமையில மனிதன் வாழ்கிறான். குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கு. ஒரு சின்ன தவறுக்காக பல தவறுகளை செய்ய வேண்டி, சின்ன பொய்க்காக பல பொய்களை செய்ய வேண்டிய நிலை மனிதன் வெளியே வர முடியாத வருத்தத்திலே சஞ்சலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவ மக்களே, இதுக்கெல்லாம் பல மூல காரணங்கள். ஆதியாகமம் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் நீங்கள் 17ஆம் வசனத்தை படிக்கும் போது, ஆதாமுக்கு கர்த்தர் ஒரு சாபம் விடுகிறார். ஆதாம் அங்கே தன் மனைவி பேச்சை கேட்டு தேவன் விலக்கின ஒரு கனியை அவன் புசித்தபடினாலே வருத்தமும் சஞ்சலமே அவனுக்கு மிகுதியாக கிடைக்கிறது. இப்போ முதல் மனிதன் வாழ்க்கையில ஏன் இந்த வருத்தம் சஞ்சலம், ஏன் வாழ்க்கையில அநேக வேதனைகள்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு உபதேசங்களுக்கு மனிதன் கீழ்ப்படியாமல் போனபடினால்தான் அவன் வாழ்க்கையில ஏமாற்றங்களும் தோல்விகளுமாய் அவன் தெரிந்து கொண்டே. மக்களை சிந்திப்போம், எந்த இடத்துல நாம் இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை தவறு என்று சொல்லி, தப்பு என்று சொல்லி, இதை செய்யக்கூடாது என்று தேவன் எச்சரித்தும் திரும்ப திரும்ப நாம் போய் அதிலே செய்து மாட்டிக்கொள்வதனால்தான் வருத்தமும் பாரமும் நம்மை அலகடிக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற தேவ மக்களே, சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, எந்த பாரமால் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீ நீதிமானாக வாழ விரும்பினார், நீதிமானாக இருந்தால் உன்னை தள்ளாடும் அந்த பாரத்தை சுமந்து சுமந்து நீங்க தள்ளாட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உனக்காக எனக்காக பார சிலுவை சுமந்து தள்ளாடி அவர் வேதனைப்பட்டார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, பாடுகளை மாற்றுவதற்கு. ஆதாமை போல கீழ்ப்படியாமினாலே பல இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை தகப்பனுடைய சொல்லுக்கு, மனைவியுடைய சொல்லுக்கு, கணவனுடைய சொல்லுக்கு, பெற்றாருடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல், ஆதாமை எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாரம் சுமந்து இன்னைக்கு சிறையில் இருக்கிறவர்கள், மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் எத்தனையோ மறித்து போனதுக்கு காரணம் அவர்கள் கீழ்ப்படியாமல், தாய் தகப்பனுடைய சொல்லுக்கு கேளாமல் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தபடி சஞ்சலமும் வேதனையாய் வாழ்கிற தேவ மக்களே, உங்கள் வாழ்க்கையை சஞ்சலம் நீங்கி நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்றால், உங்கள் பாரம் எதுவாக இருந்தாலும், கண்ணீர் எதுவாக இருந்தாலும், வேதனைகள் எதுவாக இருந்தாலும், இயேசு மேலே வைத்து 2 கரத்தை நீட்டி அவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் எடுத்து, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்களாய் இருந்தாலும் அறியாதவர்களாய் யாராயிருந்தாலும் உங்கள் பாரத்தை நீங்கள் சுமக்க முடியாது, உங்கள் சஞ்சலத்தை உங்களால் போக்க முடியாது. அதை சுமக்க வேண்டும் என்றால் அதிலும் வல்லவர் இருக்க வேண்டும். சஞ்சலத்தை விட, பாரத்தை விட ஒரு வல்லவர் இருக்க வேண்டும். பாருங்க, அவர் எப்படிப்பட்டவரா, அவர் தம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே பாடுபடுகிற சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்க. உங்க நிலைமை இயேசுக்கு தெரியும். அவர் இந்த பூமியில மனிதனாய் வந்து பட்ட பாடுகளினாலே உங்களுக்கு எனக்கு அவர் விடுதலை கொடுப்பது நிச்சயமா இருக்கிறது. இந்த முழு மனதோடு நீ எந்த நிலைமையில இருந்தால், எந்த கஷ்டத்தில் இருந்தால், எந்த கண்ணீரிலே இருந்தால், ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் கண்ணீரை மாற்றி எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று நீங்கள் வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு வாழ விரும்பாத தேவன் அவ்விடத்திலே முறையிடும் போது உங்கள் ஜபத்துக்கு அவர் பதில் தருவார். இன்றைக்கு நீங்க பாரசமது நிறைவு தூக்க வராம வேதனை நல்லா நிம்மதியா தூங்குங்க. கர்த்தர் அருகிலே இருப்பார், தகப்பனா இருப்பார், தாயா இருப்பார். நீங்க எதிர்பார்க்கிற அன்புள்ள மனைவியா, கணவனா, பிள்ளைகளா இருந்து அவரோட பாசத்தை பொழிந்து உங்களை விடுவிக்கிற தேவனா இருப்பார். இந்த வேத சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அங்கே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை ஏன் சுமந்து வேதனைப்படுற, நான் உனக்காக சிலுவை சுமந்த, உனக்காக நான் பாடுபட்டேன் என்று அழைக்கிற தேவனிடத்தில் வருவாய் என்றால் ஒரு இளைப்பாறுதல்
யாரும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம், பணம் கொடுக்க முடியாத, பொருள் கொடுக்க முடியாத, உலக சிற்றின்பங்கள் தர முடியாத ஒரு சந்தோஷத்தை தேவன் தம்முடைய மக்களுக்கு தருவார். நீங்கள் ருசித்து பாருங்கள். சங்கீதக்காரர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்க இந்த காரியத்தை நீங்க பொறுப்புடைய இயேசுவை என் பாரத்தை உண்மையில் வைத்து விடுகிறேன், எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாரும் தகப்பனே என்று ஜெபித்து பாருங்கள். உங்கள் துன்பங்களும் உங்களுடைய வேதனை சூரியன் கண்ட பனி போல விலகி போகும். இந்த வேத சத்தியம் உங்கள் வாழ்க்கை நிறைவேறும். வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு நீங்கள் வாழ வேண்டாம். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட மாட்டார். இந்த வேத வாக்கிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.